அன்பின் விதை தூவிய நாட்கள், அமைதியின் புள்ளி கொண்ட நாள்கள், தினம்தோறும் உற்சாகத்தோடு வாழ்வோம். கல்லூரியை நாடியே நாம் துதிப்போமே. ஞானமே உருவாம் ரீப கல்லூரியை நாடியே நாம் துதிப்போமே. அமெரிக்க மிஷனரி தந்திடும் நிலையம் ஆண்டுகள் பல பல ஓங்கி விமரிசையுடனே விளக்கினை ஏற்றி விளங்கிடும் சின்னத்தை தாங்கி சீரே நீ பெறுவாயே, நரும் தீங்கனை பரப்பிடுவாயே, சிறுவரை பயிற்றிடுவாயே. 1875 ஆண்டினில் அங்குதித்தாயே, ஆங்கில அறிவோடு தீண்டமிழ்தனையும் மாண்புற தந்தையும் தாயே. சாவகச்சேரியில் தோன்றி சர்வசாஸ்திரங்கள் தருவாயே, சரணங்கள் உண்பதம் யாமே. சமய கலையறி உணர்வோடு சேர்ந்து சன்னத முன்புகள் பாடி துதிப்போம் துதிப்போம் துதிப்போம். தூய் மலர் கொண்டு நாம் துதிப்போம், தூய் மலர் கொண்டு நாம் துதிப்போம். பிரிட்ஜ் அகாடமி டிராவல் லிமிடெடுடைய CEO திருவாளர் திருவண்ணம் சுரேஸ்வரோ இன்றைய நிகழ்வுடைய அதிதி பேச்சாளரை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். ஆரம்ப நிகழ்வு இப்போது இங்கு அதிதி பேச்சாளராக வருகை தந்திருக்கின்ற பிரிட்ஜ் அகாடமியுடைய பிரதம நிறைவேற்று அதிகாரி திருவாளர் திருவண்ணம் ஸ்ரீசுரன் அவர்களை இன்றைய மங்கள விளக்கினை ஏற்றி இந்த நிகழ்வை ஆரம்பிக்குமாறு நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த கல்லூரியுடைய பழைய மாணவர் அவர். தொடர்ந்து மங்கள விளக்கு ஏற்றி வைக்குமாறு கல்லூரிய முதல்வர் அவர்களை நாங்கள் அன்போடு அழைத்திருக்கின்றோம். இந்த நிகழ்வுடைய அதிதி பேச்சாளர் நாங்கள் இப்போது எங்களுடைய கல்லூரியினுடைய 180வது அகவை நிறைவு விழாவிலே ஒரு நிகழ்வாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற அனுபவ பகிர்வு 27 கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கல்லூரியினுடைய பழைய மாணவரும் ஆகிய திரு சுடரோன் அவர்கள் இன்று வருகை தந்திருக்கின்றார். திரு சுடரோன் அவர்களே, எங்கள் கல்லூரியின் பிரதி அதிபர்களே, அன்பார்ந்த ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, பழைய மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம்.
இன்றைய இந்த 27வது அனுபவ பகிர்வினை வழங்குவதற்காக வரையிருந்திருக்கின்ற சுடனூர் அவர்கள் இக்கல்லூரியிலே கல்வி கற்று பல்கலைக்கழகம் சென்று இன்று ஒரு கல்லணி வடிவமைப்பாளராக திகழ்ந்து கொண்டிருப்பவர். அவர் இந்த பிரதேசத்திலே ஒரு புகழ்பூத்த குடும்பத்தினுடைய புதல்வர். இந்த கல்லூரியினுடைய சிறந்த ஒரு மாணவனாக திகழ்ந்ததன் காரணமாக இந்த கல்லூரி தாய் அவரை நல்ல உயர்ந்த நிலையில் வைத்திருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய இந்த அனுபவ பகிர்வானது எங்களுடைய 27, 26 அனுபவ பகிர்வை நாங்கள் பகிர்ந்திருக்கின்றோம். 27வது அனுபவ பகிர்வு ஒரு வித்தியாசமான நிலையிலே ஒரு சிறப்பான ஒரு அனுபவத்தை உங்கள் எல்லோருக்கும் வழங்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் இந்த அனுபவ பகிர்வுக்காக 27 அனுபவ பகிர்வினை வழங்குவதற்காக வருகின்ற எங்கள் சுடரோன் அவர்களை எங்கள் கல்லூரி சமூகத்தின் சார்பாக வருக வருகை என வரவேற்று எனது தலைமை உரையினை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த கல்லூரி தாய் சிரம் தாங்கிய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய இந்த நிகழ்வில் தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் எங்களுடைய கல்வி தற்கால முதல்வர் அவர்களே, பிறகு அதிபர்களே, ஏனைய ஆசிரியர் பெருந்தலைகளே, மாணவ செல்வர்களே, அனைவருக்கும் எனது பணிவன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய கல்லூரி தாயவள் 150வது அகவையை எட்டியுள்ளார் என்பது எங்களுக்கு பெருமை உள்ள ஒரு விடயம் என்பதற்கு அப்பாற்பட்டு இந்த காலகட்டத்தில் இங்கே கடமையாற்றிய ஆசிரியர்கள், அதிபர்கள், பழைய மாணவர்கள் தங்களுடைய இந்த கல்லூரி காலத்தின் அனுபவத்தை உங்கள் முன்னிலையில் பகிர்வதற்காக இந்த அனுபவ பகிர்வு என்ற ஒரு உருவத்தை வடிவமைத்த குழுவினருக்கு முதற்கண் நான் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஏனெனில் இப்போது நீங்கள் தற்காலத்திலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள் மத்தியில் சமுதாயத்தில் பல கஷ்டங்கள், சிரமங்களின் அடிப்படையில் எதிர்கொண்டு தங்களுடைய ஒரு தராதரத்தை நிலைவூட்டிய மாணவர்களாக இருக்கின்ற பெரியவர்கள் இந்த சமுதாயத்தில் பெரும் பதவிகளில் வகிப்பவர்கள் இந்த பாடசாலையிலே கல்வி கற்றிருக்கின்றார்கள் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயம். அவர்களுடைய பாடசாலை கால அனுபவத்தை உங்கள் முன்னிலையில் தெரிவிப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுத்துக்கொள்கின்ற ஒரு சில நல்ல விடயமாக இருக்கும். அவர்களினுடைய சில விஷயங்கள் உங்களுக்கு வழிகாட்டுவதாக அமையும் என்பது என்னுடைய கருத்தாகும். அந்த வகையிலே நான் இந்த கல்லூரியில் நான் ஆண்டு ஒன்று பாடர் வகுப்பு என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் பாடர் வகுப்பில் இருந்து 1998ஆம் ஆண்டு எனது அதாவது உயர்தர கற்கைநெறி வரைக்கும் இதே பாடசாலையில் கற்று பல பாடசாலை காலத்தில் கல்வியில் நாங்கள் கடுமையான ஒரு பிரகாசமாக செயற்பட்டதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் பிற்காலத்தில் நாங்கள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்யும் முகமாக உணர்ந்து நாங்கள் அதை கற்று ஒரு வழிநடத்தலாக இந்த கல்லூரி தாயின் வழிநடத்தலை பின்பற்றி பிற்காலத்தில் நாங்கள் சரியான முறையில் செயற்பட்டு சரியான இடத்தை தேர்ந்து இருக்கின்றோம் என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையில் இந்த பாடசாலையில் நான் 85ஆம் ஆண்டு என்னுடைய முதலாம் வகுப்பு இந்த பாடர் வகுப்பில் நான் இணைந்து கொண்டேன். அப்போது இந்த கட்டடத்து நான் இது புதிய கட்டடம் நினைக்கின்றேன். இதற்கு முன்னால் இருக்கின்ற ஒரு பிற்காலத்தில் நாங்கள் சரியான முறையில் செயற்பட்டு சரியான இடத்தை தேர்ந்து இருக்கின்றோம் என்பது என்னுடைய கருத்து. அந்த வகையில் இந்த பாடசாலையில் நான் 85ஆம் ஆண்டு என்னுடைய முதலாம் வகுப்பு இந்த பாடர் வகுப்பில் நான் இணைந்து கொண்டேன். அப்போது இந்த கட்டடத்து நான் இது புதிய கட்டடம் நினைக்கின்றேன். இதற்கு முன்னால் இருக்கின்ற ஒரு பழைய கட்டடம் உங்களுக்கு இப்போது அந்த அமைப்பு இப்போது இருக்காது நினைக்கின்றேன். அது ஏற்கனவே இந்த யுத்த காலத்திலே
இடிவடைந்து விட்டது. இப்போது புதுசாக அமைக்கப்பட்ட அமைப்பாக இருக்கின்றது. அந்த கட்டட தொகுதியில் வந்து வாரப்போக்கில் நான் இணைந்து கொண்டேன். என்னுடைய முதலாவது ஆசிரியராக திருமதி மகிழ்மணி ஆசிரியர் என்று தற்பொழுது காலமாகிவிட்டார் என்று தான் நினைக்கின்றேன். காலமாகிவிட்டார். அவருடைய முதலாவது வகுப்பு என்னுடைய ஆசிரியராக அவர் செயல்பட்டிருந்தார். நான் முதலாம் நாள் கூட அந்த ஆசிரியரிடம் அடி வாங்கினேன். அதை நான் தெரிவிக்க வேண்டும். கண்டிப்பாக அடி என்றது இப்ப தற்காலத்தில் வந்து பாடசாலைகளில் மாணவர்கள் மத்தியிலே வந்து என்ன சொல்றது, இந்த கண்டிப்பு வந்து மிகவும் குறைந்து விட்டதாக நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் நான் ஒரு பெற்றோர் என்ற வகையிலே என்னுடைய பிள்ளைகளும் பாடசாலையிலே கற்கின்றார்கள். அந்த வகையிலே கண்டிப்பு மிகவும் குறைவு. கண்டிப்பு வேற வகையாக என்ன பொறுத்தவரைக்கும் திறம்பால அடி போட்டாதான் அந்த மாணவர்கள் வந்து சரியான வழியில வந்து வருவார்கள் என்பது என்னுடைய கருத்து. சர்ச்சையாக யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது என்னுடைய காலத்து கட்டளையில் நான் அனுபவித்ததை உங்கள் முன்னிலையில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஏனெனில் அவ்வாறு கண்டிக்கப்பட்டதால் தான் இந்த ஆசிரியர் பற்றி நான் கண்டிப்பா சொல்ல வரும். என்னன்னு சொன்னா அவர் ஒரு அன்பாளர். அடித்தாலும் அடுத்த நிமிடம் வந்து அன்பாக பேசுவார். அந்த தீயவற்றை முறையிலே கிள்ள வேண்டும் என்கின்ற சொற்பதத்துக்கு அவர் இலக்கணம். என்னை பொறுத்தவரை நான் அவரை எனக்கு கற்பித்தவர்கள் வந்து வகை எனக்கு இன்றும் எல்லாரையும் எனக்கு ஞாபகம் வந்திருக்குது. அதே போன்று இந்த ஆசிரியர்கள் வரிசையிலே நான் மகுமணி டீச்சர் சுந்தரலிங்க மாஸ்டர் சொல்றார்கள். அவர் என்னுடைய வீட்டுக்கு மிகவும் அண்மையிலே தான் இருந்தவர். அவரும் கால சென்று விட்டார். அவரை தொடர்ந்து நாகராஜா டீச்சர். அதுல 2 நாகராஜா டீச்சர் இருக்காங்க. நாங்கள் பேச்சு வழக்கிலே சொல்லுவோம் வெள்ளை டீச்சர், வெள்ள நாகராஜா டீச்சர் சொல்லி அவர் குறிப்பிட்டு எங்கள் மாணவர்கள் மத்தியிலே வந்து பேசுவோம். வெளியிலே பேசுவதில்லை. நாகராஜா டீச்சர், தந்தையா டீச்சர். புலமை பரிசு காலத்தில் நான் பத்மா டீச்சர்கிட்டையும் கற்றுக்கொண்டிருக்கின்றேன். தொடர்ந்து வைகுந்தன் டீச்சர். அவர்கள் மத்தியிலே எங்களுடைய கல்வி சிறப்பாக நடைபெற்றது. அந்த காலத்திலே என்ன சொல்றது, ரீவல் கல்லூரியில வந்து அந்த அதிபர்கள் தங்களுடைய அந்த பாடசாலை விராந்தை வழியாக செல்லும் போது ஒரு கையில் ஒரு பிரம்பு இருக்குங்க. அந்த பிரம்பை கண்டா அந்த வகுப்புகளிலே ஒரு சத்தமா இருக்கிறது வந்து ஒவ்வொரு வகையாக ஓய்ந்து வரும். அதை வச்சு கொண்டே ஒரு ஆள் வாரன்றதை நாங்கள் உணர்ந்து கொள்கின்ற ஒரு சந்தர்ப்பம் இருக்கு. அவர்கள் மூவ் பண்ணி கொண்டிருக்க போது ஒவ்வொரு வகுப்பாக சத்தம் நிற்கும். அப்ப நாங்கள் இறுதியா இருக்கிற வகுப்புல இருக்கிறவர்களுக்கு நாங்கள் அலர்ட் ஆகிடுவோம், இந்த வாரன்னு சொல்லி. அந்த வகையிலே நான் இணைந்து 85ஆம் ஆண்டு காலத்தில் நான் நினைக்கிறேன் ஒரு 3 மாதம் 4 மாதத்தில் வந்து இந்த ஆரம்ப பாடசாலைக்குரிய அதிபராக பொன்னியாசர் இருந்தார். அவர் 3 மாத காலத்திலேயே அவர் ஓய்வு பெற்று சென்று விட்டார். அவரை தொடர்ந்து பூவாள பிள்ளை சார் என்று சொல்லி ஒரு ஆள் இருந்தார். உங்களுக்கு நான் இதை என்னுடைய கருத்தை பற்றி சிலருக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த பாடசாலையோட தொடர்புடையவர்களுக்கு இந்த பூவாள பிள்ளை சாரை வந்து நான் அதிகமாக நான் அவரை கண்டிப்புடன் கூடிய கட்டையாக இருக்கும். அவருடைய விசேடமான விஷயம் என்னவாக என்று சொன்னால் அவர் ஒரு மிகவும் தமிழ் கற்றக்கூடிய ஒரு ஆசிரியர். எனக்கு தெரிந்தவரையில் எங்களுடைய வகுப்பறைக்குள் ஆசிரியர்கள் இல்லாத நேரத்தில் திடீரென்று நுழைந்து ஏதாவது கற்பித்தல் சொல்லித் தருவார். நற்பழக்கங்களையும் சொல்லித் தருவார். அந்த காலத்திலே வந்து அது மிகவும் ஒரு தெளிவாக இருந்தது. நற்பழக்கங்களையும் சொல்லித் தருவார். சொல்லி தந்துவிட்டு நல்ல தமிழ் பெற்றுள்ளவர் என்ற காரணத்தாலே அந்த கிராமிய பாடல்கள் பல சொல்லித் தருவார். இன்று கூட எனக்கு உண்மையில வந்து அந்த பாடல்கள் ஞாபகமாகவே எனக்கு மனதில் இருக்கிறது. நான் அவரை சிந்திக்கின்ற வேளைகளில் வந்து அவருடைய மகனை நான் கிட்டத்தில் அவரை ஒரு என்ன சொல்ற ஒரு தொலைபேசியூடாக தொடர்பு கொண்டு பேசி இருக்கின்றேன். அவரை காணும் போது அந்த ஞாபகம் எனக்கு வந்திருந்தது. மிகவும் அழகான கிராமிய பாடல்களை வந்து சொல்லித் தருவேன். அந்த பாடல்கள் இப்போதும் என்னுடைய மனதிலே ஒரு புறத்தில் சிந்திக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது. கற்கைக்கு ஒரு சிறந்த ஒரு ஆசிரியர். அவர்களுடைய காலத்தை நாங்கள் கற்று அவர்களுடைய வழிநடத்தலின் பின் இந்த இதய பாடசாலையில் உயர் வகுப்பு, அதாவது ஆண்டு நாங்கள் சென்றிருந்தோம். ஆண்டு சென்ற காலத்திலே வந்து என்னுடைய முதலாவது வகுப்பாசிரியராக செயற்பட்டவர் ஒரு இஸ்லாமிய ஆசிரியர் திரு ஹரீம் மாஸ்டர் நினைக்கிறேன். அதே போல நான்
விஞ்ஞானத்தை வந்து அந்த ஆண்டார காலத்திலே வந்து ஜமால்டி மாஸ்டர் என்ற ஒரு இஸ்லாமிய ஆசிரியர் வந்து கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த இருவருமே வந்து ஒரு சரியான ஒரு ஒழுக்கத்தை எங்களுக்கு போதித்த ஆசிரியர்கள் என்று சொல்றாங்க. அவர்களும் மிகவும் கடுமையான கண்டிப்புக்கு கட்டி கூட கூடினதாகத்தான் இருக்கும். அதே நேரம் அன்பாக அடுத்த நிமிடம் வந்து அன்பாக போதித்துக் கொள்வார்கள். தங்களுடைய இஸ்லாமிய மார்க்கத்தின் வழியே சிறப்பாக ஒழுங்கமைத்த ஒரு ஆசிரியர்கள் என்பது வந்து என்னுடைய கருத்தாக நான் ஒரு முன்னிலையில் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து இந்த பாடசாலையில் வந்து நான் தொடர்ச்சியாக கல்வி கற்றுக் கொண்டிருந்தேன். இந்த பாடசாலையிலேயே ஒரு விசேடமாக இருந்து இந்த பாடசாலையில் வந்து முக்கியமாக எங்கு யாரும் இந்த பாடசாலையை பற்றி சொல்வதாக இருந்தால் ரீபோ கல்லூரி என்று சொல்லிச்சு. ரீபோ கல்லூரி என்று சொன்னால் டிசிப்ளின், ஒழுக்கம் என்பது வந்து முதலாவது நிலையாக இருக்கும். அடுத்த விஷயங்களுக்கு அப்பாற்பட்ட ஒழுக்கம் இருக்கும். அந்த ஒழுக்கம் எவ்வாறு வந்ததென்று நான் சொல்ல வேண்டும் என்னென்று சொன்னால், இங்கே அதிகமான கிறிஸ்தவ ஆசிரியர்கள் இருந்தார்கள். அந்த காலத்தில் வந்து கிறிஸ்தவ ஆசிரியர்கள் இருந்தார்கள். ஆங்கில கட்டிகள், மற்றது கணிதம் போன்றவர்கள் என்றும் மனதில் இருக்கின்றார்கள். விமலா டீச்சர், போல் டீச்சர், ஜோதிமரா டீச்சர், அரியதவா டீச்சர், தற்பொழுது கூட அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய நற்பண்புகள், அவர்களுடைய அந்த நற்பண்புகளை வந்து இங்கே போதித்தார்கள். மற்றது அந்த கட்டுப்பாடுகள் உள்ளக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அதிகமாக யாராவது குழப்பம் விளைத்து குழப்படி ஏதாவது செய்கின்ற மாணவர்களாக இருந்தால் அவர்களை தேர்ந்தெடுத்து குறிப்பிட்ட இடத்தில் அழைத்து சென்று புத்தி சொல்வார்கள். அந்த புத்திமதியிலே வந்து அவர்கள் திருந்தக்கூடிய ஒரு வாய்ப்பு அக்காலத்திலே மாணவர் மத்தியிலேயும் இருந்தது. என்ற வகையிலே வந்து அவர்கள் மூலமாகவும் நாங்கள் வழிநடத்தப்பட்டுள்ளோம். வழிநடத்தப்பட்டதால் நாங்கள் இன்று பல இடங்களிலே இவர்களோடு எவ்வாறு பேசுவது, எவ்வாறு பழகுவது என்கின்ற பண்பை நான் பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். அந்த பண்பை இந்த கல்லூரியில் இருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன் என்பதை வந்து நான் பெருமையாக உங்கள் முன்னிலையில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். நான் இன்று இந்த இதுக்குள்ள நுழையின் போது ரீபர் கல்லூரி என்றால் ஒரு அடையாளம் இருக்கு. இப்போது ஆசிரியர் மாறி இருக்கலாம், அதிபர் மாறி இருக்கலாம். அந்த அமைதியை பேணிய முறை வந்து எனக்கு பழைய ரீபர் கல்லூரியினுடைய எங்களுடைய ஞாபகம் வந்து இன்றைக்கு வந்துச்சு. மாணவர்கள் மிகவும் அமைதியாகவும் ஒழுங்காகவும் நீங்கள் இங்கே இந்த மண்டபத்தில் வந்திருந்திருக்கின்றீர்கள். எங்களுடைய உரையையும் நீங்கள் ஆழமாக செவிமடுக்கின்றீர்கள் என்றதையும் நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றது. அந்த வகையிலே இந்த கல்லூரி காலத்திலே வந்து நான் கூறியது போன்று இவ்வாறான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே நான் ஆண்டு 10 காலத்தில் மாணவ தலைவர்கள் தெரிவு நடைபெறும். எங்களுடைய கற்கை நான் தற்பொழுதும் அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கின்றேன். ஆண்டு 10 வந்து மாணவ தலைவர்கள் தெரிவு நடைபெறும். அந்த மாணவ தலைவர்களுடைய தெரிவு எவ்வாறு நடைபெறும் என்றால் ஒரு டிசிப்ளின் கமிட்டி ஒன்று இருக்கும். அந்த டிசிப்ளின் கமிட்டியில வந்து அதிபர், உபஅதிபர், விளையாட்டுத்துறை ஆசிரியர், அதை விட குறிப்பிட்ட ஆசிரியர்கள், பழையமான ஆசிரியர்கள், சில ஏனைய ஆசிரியர்கள் வந்து அதிலே வந்து அங்கம் வகிப்பார்கள். நாங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்பித்த பின் அவர்களுடைய ஆராய்வின் பின் அவர்களால் தெரிவு செய்யப்பட்டு மாணவ தலைவர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள். அந்த வகையில் நான் ஆண்டு 10 நான் இந்த பாடசாலையில் வந்து மாணவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டேன். அதனைத் தொடர்ந்து அந்த மாணவர் தலைவர் தெரிவு என்பதில் வந்து முக்கியமாக கல்வி மட்டுமல்ல, விளையாட்டுத்துறை, ஏனைய இணை பாடவிதானங்கள் எல்லாவற்றையும் அவதானிக்கப்பட்டு இந்த பேச்சு போட்டிகள், அவ்வாறான போட்டிகள் அனைவற்றையும் அவதானிக்கப்பட்டே தெரிவு செய்யப்படும். அப்ப அந்த நிலையிலே அன்று நான் அந்த மாணவர் தலைவராக தெரிவு செய்யப்பட்டு இந்த பாடசாலையிலே இருந்தேன். அந்த மாணவர் தலைவருக்குரிய கடமைகளை ஆற்றினேன். தொடர்ந்து விளையாட்டுத் துறைகளில் வந்து நாங்கள் பல விடயங்களிலே வந்து நாங்கள் சாதித்தோம். கிரிக்கெட், மென்பந்து கிரிக்கெட், விதைபந்தாட்டம், கரப்பந்து, பிடி ஸ்போர்ட்ஸ் என்றார், உடற்பயிற்சி போட்டி என்று சொல்றார். இவற்றில் எல்லாவற்றிலையும் வந்து நாங்கள் அந்த நேரத்தில் வந்து ரீபர் கல்லூரியும் இந்து கல்லூரிக்கும் பெரிய ஒரு சமராக இருக்கு. நாங்கள் ஒரு 1600-1700 மாணவர்கள் இருந்திருப்போம் நினைக்கிறேன். 1000 வந்து அப்படியான மாணவர்கள். ஆனால் இந்து கல்லூரியில் வந்து 3500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அப்போது இருந்தார்கள். அவர்களோடு நாங்கள் போட்டி போட்டு சாதித்த பல சந்தர்ப்பங்களும் இருக்கின்றது.
அந்த காலத்தில் கற்றவர்கள், அந்த காலத்தில் கற்ற மாணவர்களாக இருக்கும் ஆசிரியர்களாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த உடற்பயிற்சி போட்டி என்றாலே ரிவர் கல்லூரியை வந்து தென்னராட்சி கோட்டம் என்றாலே தற்பொழுது வலயம் என்று சொல்வார்கள் நினைக்கின்றேன். அந்த கோட்டத்திலே வந்து நாங்கள் இலகுவாக எல்லா பிரிவினரும், ஆண்கள் பிரிவுகளாக இருக்கலாம் அல்லது பெண்கள் பிரிவுகளாக இருக்கலாம், ஒரு வருட காலமாக பாரம்பரியமாக எங்களுடைய வெற்றி வந்து நிகழ்ந்து வந்து கொண்டே இருந்தது. அந்த வகையில் நாங்கள் இந்த பிடி சொற்பொழிவில் வந்து நாங்கள் மாவட்ட ரீதியில் கூட பல தடவை இடங்களை பெற்றிருக்கின்றோம். எனக்கு தெரிந்த வகையில் நான் இருக்கின்ற காலத்தில் வந்து ஒரு தடவை 2ஆம் இடத்தை பெற்றது வந்து என்னுடைய மனதில் ஞாபகம் இருக்கின்றது. முதலாவது இடத்தை மாணிப்பா இந்து கல்லூரி பெற்றிருந்தது, 2ஆம் இடத்தை நாங்களுடைய அந்த டீம் பெற்றிருந்தது. அதெல்லாம் என்னுடைய மனதிலே ஞாபகப்பட்டிருக்கின்றது. ஏனைய விளையாட்டுத் துறைகளிலே நாங்கள் சிறப்பாக செயலாற்றியிருந்தோம். அந்த சாதனைகள் பல இருக்கின்றது. அந்த சாதனைகள் ஊடாக நாங்கள் ஒரு பலவிதமான ஒழுக்க முறைகளையும் கற்றுக்கொண்டிருந்தோம். அந்த வகையிலே வந்து நான் கற்றுக்கொண்டிருந்த கால பல உடற்பயிற்சி ஆசிரியர் இருந்தார்கள். இருப்பினும் அப்போது புதிதாக வந்து இணைந்தவர் வந்து சிவபூஷங்கர், மறைந்த சிவபூஷங்கர் ஆசிரியர் நான் நினைவு கூற வேண்டும் கண்டிப்பாக. அவருடைய வழிநடத்த மாணவர்களுடன் ஒரு அன்பாக, ஒரு நண்பர்கள் போலே ஒரு கண்டிப்பு இருக்கும். கடுமையான கோபம் வந்தால் மிகவும் கோபமாக இருக்கும், திறம்படுத்தால் கடுமையான ஒரு தாக்குதலாக இருக்கும். அவ்வாறாக செயல்பட்டு வழிநடத்தி நல்ல ஒரு பாடசாலைக்கு ஒரு பெருமையை சேர்த்து கொடுத்தவர் என்றது என்ன நினைவிலே வந்து நீங்காத ஒரு அறையாக இன்றுமே மனதிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த வகையிலே நான் இன்னொரு விடயத்தை நான் கூற வேண்டும். என்ன விஷயம் என்று சொன்னால், நாங்கள் இந்த கற்றுக்கொண்டிருக்கிற காலிலிருந்து அதிபர்கள், உப அதிபர்களை பற்றியும் நான் என்னுடைய காலத்தில் இருந்த அதிபர்கள், உப அதிபர்களை பற்றியும் நான் சொல்ல வேண்டும். கண்டிப்பாக நான் இந்த பாடசாலை நுழைந்த காலத்திலே வந்து திரு பாலச்சந்திரன் சார் அதிபராகவும் உப அதிபராக திரு பாலரத்னம் சார் அவர்கள் உப அதிபராக செயல்பட்டிருக்கிறார். அவர்களுடைய என்ன சொல்வது, வழிநடத்தல் என்பதும் தலைமை பண்பு என்பதும் ஒழுக்கங்கள் என்பவற்றையும் நாங்கள் விரும்பியோ விரும்பாமையோ நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கோம். அவ்வளவு ஒரு கண்டிப்பு. பாலரத்னம் மாஸ்டர் பிரின்சிபல் அவர் கொஞ்சம் மென்மையானவர். பாலரத்னம் சேரை பற்றி நாங்கள் இப்ப நினைத்தாலே இப்போ ஒரு நிமிடம் வந்து கையெல்லாம் நடுங்கிற அளவுக்கு ஒரு செயற்பாடாக இருக்கும். அவ்வாறான ஒரு விஷயம். கொஞ்சம் மென்மையானவர். பாலரத்னம் சேரை பற்றி நாங்கள் இப்ப நினைத்தாலே இப்போ ஒரு நிமிடம் வந்து கையெல்லாம் நடுங்கிற அளவுக்கு ஒரு செயற்பாடாக இருக்கும். அவ்வாறான ஒரு விஷயம். பாலரத்னம் சார் தான் அந்த காலத்தில் மிகவும் கண்டிப்பான ஒரு உபாதிபராக செயல்பட்டார். அவரை தொடர்ந்து அவர்களுடைய ஓய்வின் பின் சிவபாலசுந்தரம் சார் வந்திருந்தார். சிவபாலசுந்தரம் சார் அவருக்கு உபாதிபராக செயல்பட்டது இந்த பாடசாலையில் நீண்ட காலமாக ஆசிரியராக கடமையாற்றிய நாகேந்திர ராஜா சார், பழைய மாணவரும் கூடாதார் நாகேந்திர ராஜா சார். அவர்களுடைய சிவபாலசுந்தரம் சாருடைய ஓய்வின் பின்னர் நாகேந்திர ராஜா சார் இந்த பாடசாலைக்கு வந்து அதிபராக செயல்பட்டார். அவருக்கு துணையாக உப அதிபராக அருந்தவாளன் சார் வந்து வந்திருந்தீங்க. அந்த வளமையான ஆசிரியர்கள், இந்த அதிபர்கள் உப அதிபர்கள் வகையிலே எனக்கு தெரிந்தவரை அதிபர் மென்மையாக இருந்தால் உப அதிபர் கடுமையாக இருப்பார். இது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா நாகேந்திர ராஜா சார், அருந்தவாளன் சார் இருந்தார்கள். 2 பேருமே கடுமையானவர்களாக தான் இருந்தார்கள். அவ்வளவு ஒரு ஒழுக்கத்தை கண்டிப்பாக போதித்தார். அந்த என்ன சொல்றது, இடைவேளை நேரத்தில் வந்து நாங்கள் சில வேளை தவறுதலாக ஒரு வெளியில இருந்து சுத்தி போட்டு வகுப்புகளுக்கு போகிற நேரம் ஹிந்தி போவோம். அந்த வழியில வந்து அவர்களிடம் நாங்கள் அம்பிட்டு விட்டோம். அன்று நாங்கள் வாங்கின அந்த பாரதூரமான கண்டிப்பு என்றால் அடி. அந்த அடிக்கு பிறகு நாங்கள் ஒரு காலமே திருப்பி ஒரு தவறு செய்கிறது மனம் தர அப்படி ஒரு கண்டிப்பாக இருக்கும். அவ்வாறான அதிபர்கள், ஆசிரியர்கள், கண்டிப்புடன் கூடிய கட்டைகள், அன்பு கலந்த கட்டைகள் எல்லாம் பெற்று வந்து வளர்ந்த நாங்கள் என்ற ஒரு விஷயத்தை நான் உங்கள் முன்னிலையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனை தொடர்ந்து நான் 98ஆம் ஆண்டு நான் இங்கே பாடசாலையில் 98ஆம் ஆண்டு வெளியேறினேன். வெளியேறும்போது உயர்தர பரீட்சை பெற்று வெளியேறினேன். வெளியேறிய காலத்தில், அதாவது 98ஆம் ஆண்டு அந்த இறுதியாக மாணவ தலைவர் சிரேஷ்ட மாணவ தலைவர் பதவி ஒன்று கொடுத்தாரு. அந்த அக்காலத்தில் நான் சிரேஷ்ட மாணவ தலைவராகவும் இந்த பாடசாலையில் கடமையாற்றியிருந்தேன். அந்த கடமைகள், உணர்வுகள், நாங்கள் எங்களுடைய தலைமைத்துவ பண்பு வந்து
அவர்களால் தீர்மானிக்கப்பட்டு தான் அந்த ஒரு பதவியை கொடுத்திருக்காங்க நினைக்கின்றேன். அவைகள் எல்லாம் எங்களுடைய தற்கால வாழ்க்கையில் நாங்கள் இன்று செயற்படுகிற ஆசிரியர்கள் கண்டிப்புடன் கூடிய கட்டைகள், அன்பு கலந்த கட்டைகள் எல்லாம் பெற்று வந்து வளர்ந்த நாங்கள் என்ற ஒரு விஷயத்தை நான் உங்கள் முன்னிலையில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதனை தொடர்ந்து நான் 98ஆம் ஆண்டு நான் இங்கே பாடசாலையில் 98ஆம் ஆண்டு வெளியேறினேன். வெளியேறும்போது உயர்தர பரீட்சை பெற்று வெளியேறினேன். வெளியேறிய காலத்தில், அதாவது 98ஆம் ஆண்டு அந்த இறுதியாக மாணவ தலைவர் சிரேஷ்ட மாணவ தலைவர் பதவி ஒன்று கொடுத்தார்கள். அந்த அக்காலத்தில் நான் சிரேஷ்ட மாணவ தலைவராகவும் இந்த பாடசாலையில் கடமையாற்றியிருந்தேன். அந்த கடமைகள் உணர்வுகள் நாங்கள் அந்த எங்களுடைய தலைமைத்துவ பண்பு அவர்களால் தீர்மானிக்கப்பட்டு தான் அந்த ஒரு பதவியை கொடுத்திருக்காங்க நினைக்கின்றேன். அவைகள் எல்லாம் எங்களுடைய தற்கால வாழ்க்கையில் நாங்கள் இன்று செயற்படுகின்ற வேலை திட்டங்கள் அனைத்துக்குமே எனக்கு மிகவும் ஒரு பங்களிப்பாக இருக்கின்றது. தீவிர கல்லூரி என்று சொன்னாலே இருக்கும். அந்த காலத்தில் ஆசிரியர்கள் நான் தற்கால ஆசிரியர்களும் சிறப்பாக தான் இருக்கின்றார்கள். அதை விட அந்த காலத்து ஆசிரியர்கள் தான் இந்த நான் கற்ற என்ற வகையில் நான் கூற விரும்புவது அந்த ஆழ்வாதி ஆரைவாதி என்று சொல்வார்கள். அதுக்கு அந்த காலத்தில் தீவிர கல்லூரியில் இருந்த ஆசிரியர்கள் மிகவும் உண்மையில் யுத்த காலம், கடுமையான ஒரு யுத்த காலம். இந்த பலதரப்பட்ட என்ன சொல்றது, இந்த வியாபார நிறுவனங்கள் அவர்கள் எல்லாம் பெருசாக காணப்படாதையும் ஒரு அளவாக இருந்தவார்கள் மிகவும் நேர்த்தியாக அவ்வளவு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அந்த வேலையில் பேச சொல்லி அழைத்தால் எதுவித ஆயத்தம் இல்லாமல் எங்களுக்கு பேசக்கூடிய இயல்பு ஒன்று இருக்கின்றது. அதுவும் எங்களுடைய துறை சம்பந்தமாக உரையாற்றவங்க அதிகமாக ஆற்றக்கூடிய இயல்பு ஒன்று வருகிறது. இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் அவர்களாம். ஏனெனில் அந்த அக்காலத்தில் இருக்கின்ற தமிழ்த்தின போட்டிகளிலே நாங்கள் முந்தி கற்கின்ற பாடசாலை மட்டம், கொத்தடி மட்டம், கோட்ட மட்டம் என்று சிறப்பித்து மாவட்ட மட்டத்திற்கு கூட போய் ஒரு தேர்ட் பிளேஸ் நான் ஒரு தடவை எடுத்திருக்கின்ற கவிதை. அப்ப அவர்களுடைய வழிநடத்திலே தான் இந்த இவ்வாறான விஷயங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்பதையும் நான் இந்த இடத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். அந்த வகையிலே இவ்வாறாக இந்த பாடசாலை காலம் எங்களுடைய காலங்கள் கழிந்து சென்றது. அவற்றில் நாங்கள் கற்கின்ற காலத்தில் இந்த தமிழ் பண்பு மிகவாக இந்த அறிவர் கல்லூரியில் சிறப்பாக நடைபெற்று வந்தது. அந்த வகையிலே ஆசிரியர்களை நான் நினைவு கூற விரும்புகின்றேன். எனக்கு கற்பித்த ஆசிரியர்களே திருவாளர் மார்க்கண்ட ஆசிரியர் அவர்கள், திருமதி யோகானந்தம் டீச்சர், இருவரையும் நான் கண்டிப்பாக கூற வேண்டும். ஏன்னா இன்றைக்கு ஒரு இடத்திலே போன இடத்திலே ஒரு விஷயத்திலே உங்களை ஒரு வேலையில் பேச சொல்லி அழைத்தால் எதுவித ஆயத்தம் இல்லாமல் எங்களுக்கு பேசக்கூடிய இயல்பு ஒன்று இருக்கின்றது. அதுவும் எங்களுடைய துறை சம்பந்தமாக உரையாற்றவங்க அதிகமாக ஆற்றக்கூடிய இயல்பு ஒன்று வருகிறது. இவற்றையெல்லாம் கற்றுக் கொடுத்தவர் அவர்களாம். ஏனெனில் அந்த அக்காலத்தில் இருக்கின்ற தமிழ்த்தின போட்டிகளிலே நாங்கள் முந்தி கற்கின்ற பாடசாலை மட்டம், கொத்தடி மட்டம், கோட்ட மட்டம் என்று சிறப்பித்து மாவட்ட மட்டத்திற்கு கூட போய் ஒரு தேர்ட் பிளேஸ் நான் ஒரு தடவை எடுத்திருக்கின்ற கவிதை. அப்ப அவர்களுடைய வழிநடத்திலே தான் இந்த இவ்வாறான விஷயங்களை நாங்கள் பெற்றுக் கொள்வோம் என்பதையும் நான் இந்த இடத்தில் நினைவு கூற விரும்புகிறேன். அந்த வகையிலே அவர்கள் பலதரப்பட்ட நாடகங்களை பயிற்றுவித்தார்கள். அந்த இருவரையும் இந்த எங்களுடைய கரசாலிப்பு விழான்னா கண்டிப்பா ஒரு நாடகம் இருக்கும், ஒரு நடனம் இருக்கும், ஒரு நாடகம் இருக்கும், ஒரு இசை கச்சேரி இருக்கும். அவ்வாறான வகையில் நாடகத்தில் எனக்கு ஒரு 3 முறை நான் ஒரு கரசலிப்பு விழாவில் அந்த நாடகத்தில் கலந்து நடித்திருக்கின்றேன். ரீபர் கல்லூரியில் ஆங்கிலம் ஒரு சிறப்பான ஒரு ஆசிரியர்களால் போதிக்கப்பட்டு வந்தது. நாங்கள் கல்வி கற்ற காலத்தில் நாங்கள் என்னத்தை கற்கின்றோமோ இல்லையோ தெரியல, ஆங்கிலத்தில் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை தேடி எங்களாலே பொறுக்கி அதை வைத்திருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒரு ஆர்வரால் கேள்வி கேட்டால் ஒரு அறவுரையாக ஒரு பதிலளிக்கக்கூடிய இயல்புகள் எங்கள் மத்தியிலே வந்திருந்தது. அவற்றுக்கெல்லாம் காரணம் அந்த ஆசிரியர்கள். அவர்களையும் நான் நினைவு கூறவர். வள்ளிநாயக் டீச்சர், அவரை தொடர்ந்து மல்லிகா டீச்சர், இப்பவும் ஒரு வெளிநாட்டிலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஜோதிமலர் டீச்சர், அவரும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறார். இவர்களுடைய வழிகாட்டலிலே நாங்கள் அந்த ஆங்கிலத்தினுடைய அத்திவாரங்களை சிலவற்றை நாங்கள் பொறுக்கி எடுத்திருக்கின்றோம். பின்னர் நாங்கள் போய் கற்க வேண்டிய காலங்களிலே அந்த ஆங்கில மொழியூடாக கற்க வேண்டிய சந்தர்ப்பங்கள் எங்கள் மத்தியில் ஏற்பட்ட விடயத்திலே அவையெல்லாம் ஒரு உறுதுணையாக இருந்தது என்பதையும்
நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அந்த வகையிலே இவ்வாறான கல்லூரி காலத்திலே வந்து நான் இந்த பாடசாலையில் இருக்கின்ற ஒரு பெருமை ஒன்றை நான் இந்த கூற விரும்புகின்றேன். நான் ஏற்கனவே இந்த அறிவிப்பிலே எல்லாம் கூறிவிட்டிருக்கிறேன். நான் என்னென்ன பதவிகளிலே நான் செயல்படுகின்றேன் என்பதை செய்திருக்கிறார்கள். அதை விடுத்து நான் இன்னும் ஒரு பதவியிலே நான் தற்பொழுது சேவையாற்றி கொண்டிருக்கின்றேன். அதாவது தென் மாகாணம் வெஸ்டர்ன் ப்ராவின்ஸுக்குரிய ஜனாதிபதியினாலே உருவாக்கப்பட்டிருந்த ஐசிடி ஏஜென்சி என்று சொல்றாங்க. ஐசிடி அந்த யூனிட்ல வந்து தமிழர்கள் பாடசாலைகள், அதாவது வெஸ்டர்ன் ப்ராவின்ஸ் வந்து களுத்துறை மாவட்டம், கம்பகா மாவட்டம், கொழும்பு மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 3 மாவட்டங்களை இருக்கின்ற ஒரு மாகாணம். அந்த மாகாணத்திலே இருக்கின்ற தமிழ் பாடசாலைகளின் இணைப்பாளராகவும் நான் தற்பொழுது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன். அந்த ஐசிடி ஏஜென்சியால் வழங்கப்படுகின்ற இலவச சில, அதாவது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கால இந்த ஃபண்ட், அதாவது நிதி ஒழுங்கு செய்யப்படுகின்ற நிகழ்வுகள் கண்டெய்னர்கள் திட்டத்திற்கு நான் இணைப்பாளராகவும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன். இவ்வாறாக பல வகையிலே நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் என்பதை வந்து நான் இதை கூறுகின்றேன். இது வந்து நான் என்னத்திற்கு நான் சொல்கின்றேன் என்றதை வந்து சொல்வதற்காக நான் கூறவில்லை. என்னவென்றால் இந்த பாடசாலையில் நாங்கள் பெற்றுக்கொண்ட சில அனுபவங்கள் வந்து எங்கள் மத்தியிலே வந்து இந்த மாதிரியான வேலைகளில் வந்து நாங்கள் கடமையாற்றுவதற்கு இலகுவாகவும், அவர்கள் கையாண்ட சில ஆசிரியர்கள் கையாண்ட முறைகளையும் அதிபர்கள் கையாண்ட நிர்வாக திறன்களையும் நாங்கள் கற்று வளர்ந்து சாதித்தோம் சில விஷயங்களை என்றே நான் கூற விரும்பிக் கொள்கிறேன். மாணவர்களுக்கு இது ஒரு உங்களுடைய எதிர்காலத்திலே நீங்கள் இந்த பாடசாலையில் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்களிடம் சரியான முறையாக கற்று அவர்கள் சொல் ஒழுகி சிறப்பாக செயல்பட வேண்டும் என்பது வந்து என்னுடைய விருப்பமாக நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்னும் ஒருபடியா நான் தலைநகரில் வசித்து வருகின்றேன். கொழும்புல வந்து 24-25 வயசு நான் ஏலவல் வந்து நான் ஏலவல் பரீட்சைக்குறேன். கொழும்புலே தான் என்னுடைய நிரந்தர முகவரியாகவும் இருந்தாலும் இங்கே வந்து சென்றாலும் அங்கே நிரந்தரமாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கேன். அந்த வகையிலே என்னுடைய அங்கே வந்து பாடசாலை அனுமதிகளை பெறுவது என்பது மிகவும் சிரமம். என்னுடைய மகனுக்கு நான் இலவமாக எடுத்து விட்டேன். என்னுடைய மகன் அவருக்கு நான் 5 வருடங்களுக்கு முன்பு நான் அந்த எல்லா ஸ்கூல்லையும் வந்து செலக்ட் பண்ணி நான் அந்த அப்ளிகேஷனை போட்டிருந்தேன். எல்லா பாடசாலைகளையும் வந்து கிடைக்கவில்லை. ஒரு பாடசாலையில் மட்டும் பேராயர் கல்லூரி என்றார்கள். அந்த கல்லூரியில் மட்டும் இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல வந்து என்னுடைய பேர் இருந்தது. அங்கே கட்டி ஒரு மாணவர் கட்டதாக இருப்பினும் தாய் தந்தையர்களுக்கும் ஒரு நேர்முக தேர்வு ஒன்று வைத்தார். அப்ப நான் அந்த நிகழ்வுக்கு நான் செல்லும் போது என்னுடைய பழைய கல்லூரியில் இருந்த என்னுடைய கரெக்டர் சர்டிபிகேட்ல இருந்து எல்லாமே என்னுடைய இருக்கின்றது. அந்த கரெக்டர் சர்டிபிகேட் எப்படி இருக்கும் என்று சொன்னால் இப்ப மாதிரி கணனியால நீங்க பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து அப்படியான ஒரு அமைப்பா இருக்காது. ஒரு லெட்டர் மேலே ஒரு ஹெடிங் இருக்கும், கீழே பேனாவாலே எழுதப்பட்டு அதிபருடைய சிக்னேச்சர் கீழே இருக்கும், சைன், ரப்பர் ஸ்டாம்பாலே ஒரு முத்திரை ஒன்று பதிச்சிருக்கும், அவ்வளவுதான். இதையும் நான் கொண்டு அதோட சேர்த்து கொண்டு சென்ற காரணத்தால் என்னோடு வந்திருந்த பெற்றோர்கள் மிகவும் பெரிய என்னை விட அதிகமான தராதரத்தும் கூடிய பெற்றோர்களாக இருப்பினும் எனக்கு அந்த பாடசாலையில் வந்து என்னுடைய மகளுக்கு வந்து அனுமதி கிடைச்சது. இந்த ரீபன் கல்லூரியில் வந்து 1875ஆம் ஆண்டு ஆரம்பமாக இந்த பாடசாலை அந்த பாடசாலை அதிபர் ஒட்டு நோக்கி அந்த பேராயர் கல்லூரியும் இப்போது இன்னொரு 1 மாதத்துக்கு முன்னால் தான் தன்னுடைய 150வது ஆண்டை கொண்டாடுகின்றது. அதை பார்த்து எங்களுடைய நட்பை என்ன சொல்றது, நட்பை என்ன கரெக்டர் சர்டிபிகேட், எங்களுடைய என்ன சொல்ற நட்பெயர் சான்று நினைக்கிறேன் தமிழ்ல, அந்த சான்றிதழையும் பார்த்து இந்த பாடசாலையை பற்றி எங்களை அதிகமாக கேட்டு அறிந்து அவ்வாறு அறிந்தார். ஒரு சகோதர இனத்தை சேர்ந்த ஒருவர், சிங்கள இனத்தை சேர்ந்தவர்கள் அறிந்து எனக்கு நான் இந்த பாடசாலையை விட்டு வெளியே போகிறதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அலுவலகத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு கிடைச்சு, உங்களுடைய மகள் வந்து செலக்டட், அதற்குரிய நீங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து சப்மிட் பண்ணி கொள்ளுங்க, இணைந்து கொள்ளுங்கன்னு சொல்லி எனக்கு கிடைச்சது. நான் பின் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாலே அந்த என்னோட வந்த அவர்கள் என்னுடைய தொலைபேசியை பெற்றிருந்தாலும் உங்களுக்கு கிடைச்சதா கிடைச்சதா அதில் வந்தவரோட வைத்திய நிபுணர் அவர்கள்
அவருடைய பிள்ளைக்கு கிடைக்கவில்லை. எனக்கு கிடைச்சிருந்துச்சு. அப்ப நான் யோசித்தேன், அவர்களுடைய கல்வி தகமையை விட நாங்கள் குறைந்தவர்களாக இருந்தோம். இந்த பாடசாலை எனக்கு அந்த இதுல பரிசமைத்தது. இதை நான் இன்றைக்கும் நான் என்னுடைய வீட்டில் நான் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த விடயத்தை நான் பகிர்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். அந்த வகையிலே இவ்வாறு இந்த காலகட்டத்திலே இருக்கின்ற மிகவும் மோசமான சில பழக்கங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், போதைப் பொருள் பழக்கங்கள். அவ்வாறான பழக்கங்களை இருந்து விடுபட்டு இந்த ஆசிரியர்கள், அதிபர் எல்லாருடைய சொற்களை கேட்டு இந்த பாடசாலைக்கும் நீங்கள் பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு சிந்திக்க வேண்டிய மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பாடசாலைக்கு அனுப்புவதற்காக அவர்கள் செலவிடுகின்ற செலவுகள், தியாகங்களும் மிகவும் அளப்பெரியது. நான் ஒரு பெற்றோர் என்ற வகையிலே நான் இப்போது உணர்கின்றேன். மிகப்பெரிய தியாகம். அந்த தியாகத்தின் ஊடாக நீங்கள் உங்களுடைய அதிபர், அதாவது மாதாபிதா குரு தெய்வம் என்றார்கள். அந்த வகையிலே மாதாபிதாவுடைய சொற்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி ஒழுகி அதை கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் மதிப்பு என்கின்ற ஒரு பதம் உள்ளது. அந்த முறைப்படி நீங்கள் கற்று நல்ல ஒரு நிலையில் இந்த பாடசாலைக்கும் சிறப்பை கொடுத்து விளையாட்டுத் துறையிலே சாதித்து எல்லாவற்றையும் சாதித்து இந்த பாடசாலை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்று உங்களுடைய மாணவர்களிடம் என்னுடைய அன்பான வேண்டுகோளை நான் குறிப்பிட்டுக் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கும் இந்த விடயத்தை நான் பகிர்வதில் நான் பெருமைப்படுகின்றேன். அந்த வகையிலே இவ்வாறு இந்த காலகட்டத்திலே இருக்கின்ற மிகவும் மோசமான சில பழக்கங்கள் எங்களுடைய சமுதாயத்திலே வந்து கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், போதைப் பொருள் பழக்கங்கள். அவ்வாறான பழக்கங்களை இருந்து விடுபட்டு இந்த ஆசிரியர்கள், அதிபர் எல்லாருடைய சொற்களை கேட்டு இந்த பாடசாலைக்கும் நீங்கள் பெருமை சேர்த்து கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் ஒரு சிந்திக்க வேண்டிய மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். உங்களுடைய பெற்றோர்கள் உங்களை பாடசாலைக்கு அனுப்புவதற்காக அவர்கள் செலவிடுகின்ற செலவுகள், தியாகங்களும் மிகவும் அளப்பெரியது. நான் ஒரு பெற்றோர் என்ற வகையிலே நான் இப்போது உணர்கின்றேன். மிகப்பெரிய தியாகம். அந்த தியாகத்தின் ஊடாக நீங்கள் உங்களுடைய அதிபர், அதாவது மாதாபிதா குரு தெய்வம் என்றார்கள். அந்த வகையிலே மாதாபிதாவுடைய சொற்களுக்கு உங்களுடைய ஆசிரியர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி ஒழுகி அதை கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் மதிப்பு என்கின்ற ஒரு பதம் உள்ளது. அந்த முறைப்படி நீங்கள் கற்று நல்ல ஒரு நிலையில் இந்த பாடசாலைக்கும் சிறப்பை கொடுத்து விளையாட்டுத் துறையிலே சாதித்து எல்லாவற்றையும் சாதித்து இந்த பாடசாலை நீங்கள் கட்டியெழுப்ப வேண்டும் என்று உங்களுடைய மாணவர்களிடம் என்னுடைய அன்பான வேண்டுகோளை கேட்டுக்கொண்டு இன்றைய அனுபவ பகிர்வு நிகழ்விலே எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த கல்லூரி சங்கத்துக்கு மிகவும் நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு எமது பாடசாலையில் 150வது விழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் அனுபவ பகிர்வானது 27வது அனுபவ பகிர்வை அண்டித்துக் கொண்டிருக்கின்றது. அவ்வகையில் இன்னும் அன்னளவாக 1.5 மாதங்களே எமது 150வது ஆண்டு விழாவில் இருக்கின்ற நிலையிலே இங்கு நடைபெற்று வரும் அனுபவ பகிர்வுகள் மிகவும் பெறுமதியானவை. அவ்வகையில் இங்கு இன்று அனுபவ பகிர்வுக்காக பிரதம அதிதியாக வந்து கலந்து கொண்டிருக்கும் திருவாளர் துரைரட்னம் ஸ்ரீ சுடரோன் அவர்களும் எமது பாடசாலைக்கு பெறுமதியானவரே. எமது பாடசாலையின் தரம் 1 முதல் 13 வரை தமது பாடசாலை கல்வியை முழுமையாக கற்று எமது பாடசாலையிலே மாணவ தலைவர், சிரேஷ்ட மாணவ தலைவராக பதவிகளை வகித்து எமது பாடசாலை தாயிடம் தாம் பெற்ற நலன்களை இன்று மிக சிறந்த முறையிலே பயன்படுத்தி ஓர் பதவி நிலையில் ஓர் உயர் பதவியில் இருப்பவர். அவர் தனது பாடசாலையிலே தான் கல்வி கற்ற காலங்களிலே பெற்றுக்கொண்ட
கற்றல் அனுபவங்களின் அடிப்படையில் இன்று ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கின்றார் என்பதை எமது மாணவர்களுக்கு தனது அனுபவங்களின் ஊடாக வெளிப்படுத்தியிருந்தார். அது மட்டுமல்லாமல் கண்டிப்பும் ஒழுக்கமுமே ஒரு மாணவரை வாழ்க்கையில் உயர்த்தும் என்பதையும் தனது அனுபவத்தின் வாயிலாக எமது மாணவர்களுக்கு தெளிவாக விளக்கியுள்ளார். அவ்வகையில் இன்று எமது பாடசாலைக்கு 27வது அனுபவ பயிர்களுக்கு வருகை தந்து எமது பாடசாலை சமூகத்தை சிறப்பித்தமைக்காக அவருக்கு எமது பாடசாலை சமூகம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எமது இவ்வனுபவ பகிர்வினை வழிநடத்தி கொண்டிருக்கும் எமது பாடசாலை அதிபருக்கும் இந்நிகழ்வினை ஒழுங்கமைத்துக் கொண்டிருக்கும் எமது பாடசாலை ஆசிரியர்களுக்கும் நிகழ்வினை நெறிப்படுத்திக் கொண்டிருக்கும் அரவிந்தன் ஆசிரியர் அவர்களுக்கும் இனிய மாணவர்களுக்கும் ஒளிப்பதிவினை மேற்கொண்டிருக்கும் பழைய மாணவர் விஜயவாசன் அவர்களுக்கும் எமது நன்றிகளை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.